இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூன் மாதம் 5ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித போனிஃபாஸ் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் இங்கிலாந்து தேசத்தில் பிறந்த ஒரு புனிதர். திருச்சபையுடைய வரலாற்றில் 8வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புனிதர். அன்புமிக்கவர்களே, இவருடைய சிறு வயது காலத்தில் இவருடைய குடும்பத்தை ஆசீர்வாதப்ப துறவு சபை துறவிகள் சந்தித்த நேரத்தில் இவருடைய பெற்றோர்கள் அந்த துறவிகளுக்கு அருமையான ஒரு உபசரிப்பை கொடுக்கிறார்கள். அந்த நேரத்தில் சிறுவனாக இருந்த இந்த புனித போனிஃபாஸ் என்பவர் அந்த துறவிகளுடைய வாழ்க்கை முறையை பார்த்து தானும் பிற்காலத்தில் ஒரு துறவியாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டு தன்னுடைய செல்வ செழிப்பான வீட்டை விட்டுவிட்டு ஆசீர்வாதப்பனுடைய துறவு சபையில் சேர்ந்து பயிற்சிகளை எடுத்து கடைசியாக குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இவருடைய வாழ்நாள் முழுவதும் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக போராடி ஒரு புனிதராக இவரை நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, கிராமம் கிராமமாக சென்று அங்கிருந்த மூட பழக்க வழக்கங்களை இவர் அழிக்க முற்பட்டார். கடைசியில் மூட பழக்க வழக்கங்களை அழிக்க முடியாது முற்றிலும் என்பதை உணர்ந்து அதற்கு மாறாக மக்களை விசுவாசத்தில் கட்டி எழுப்ப விரும்பி கிராமங்கள் தோறும் தேவாலயங்களை கட்டி மற்றும் ஏழை எளியவர்களுக்கான இயேசுவனுடைய அன்பு பணிகள் செய்து அதன் வழியாக கடவுளுடைய அன்பை அவர்களுக்கு உணர்த்தி மூட நம்பிக்கைகளிலிருந்து மக்களை விடுவித்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். கடைசி காலத்தில், இவருடைய இறுதி காலத்தில் இவர் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்த பொழுது அடையாளம் தெரியாத சிலரால் இவர் கொலை செய்யப்பட்டார் என்றும் இவருடைய வாழ்க்கை குறிப்பிலிருந்து நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, செல்வ செழிப்பான ஒரு வாழ்வு கிடைத்தும் அதை முற்றிலுமாக விட்டுவிட்டு ஏழை எளியவர்களுக்காக இயேசுவை அறிவிக்க கிராமம் கிராமமாக சென்று இயேசுவை அறிவித்து கடைசியில் மறைசாட்சியாக மரித்திருக்கிறார் இந்த புனித போனிஃபாஸ். அவருடைய அந்த தாட்சியான உள்ளத்தையும் அவருடைய இயேசுவை அறிவிக்கிற அந்த பாங்கையும் இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தி. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம திருத்துவம் ஒன்றாக இருப்பது போல, தந்தையும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாக இருப்பது போல நாமும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்கிற அதே கருத்தை தான் இன்றைக்கும் வலியுறுத்துகிறார். அதற்கு பிறகு நமக்காக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையாகிய கடவுளிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரு பகுதியையும் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இன்றைய முதல் வாசகத்தில் திருத்தூதர் பவுலை பற்றின ஒரு கருத்து வேறுபாடு அந்த திருச்சங்கத்தில் ஏற்படுகிறது. பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் இடையில அவரை பற்றின ஒரு கருத்து மோதல் ஏற்படுகிறது. ஏனென்றால் சதுசேயர்கள் வானகம், வானதூதர்கள் இவற்றை நம்பாதவர்கள், ஆனால் பரிசேயர்களோ இவற்றை நம்புகிறவர்கள். திருத்தூதர் பவுலை விசாரித்து கொண்டிருந்த நேரத்தில் பரிசேயர் சிலர் அவருடைய கருத்துக்களை ஆதரித்து பேசிய ஒரு காரணத்தினால், அங்கே கூச்சலும் குழப்பம் ஏற்பட்ட ஒரு காரணத்தினால் திருத்தூதர் பவுல் அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, முதல் வாசகத்தினுடைய கடைசி பகுதியில் துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் பட்டு கொண்டிருந்த திருத்தூதர் பவுலுக்கு ஆண்டவர் உரைத்த ஆறுதலான வார்த்தைகளையும் அதே நேரத்தில் அவரை இன்னும் திருத்தூது பணிக்கு அனுப்புகிற அந்த ஒரு செய்தியையும் தான் முதல் வாசகத்தினுடைய இறுதி பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். நீ எருசலேமில் எனக்கு சான்று பகிர்ந்தது போல ரோமையிலும் எனக்கு சான்று பகர வேண்டும் அப்படி என்கிற வார்த்தை தான் திருத்துதர் பவுலுக்கு கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, துன்பத்தில் துழண்டு கொண்டிருந்த, வேதனையில் இருந்த, ஒதுக்கி தள்ளப்பட்டிருந்த பவுலடியாருக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருந்திருக்க வேண்டும் இந்த வார்த்தைகள். எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு மகனை தன்னுடைய தந்தை முதலாக தன்னுடைய பெற்றோருடைய வீட்டிற்கு விடுமுறைக்கு அனுப்புகிறார். முதலாக அந்த மகனை தனியே அந்த ரயிலில் அனுப்ப விரும்புகிறார். ஆகவே மனவேதனையோடு புள்ள எப்படி போவானோ தெரியலையே, தனியாக அனுப்புகிறோமே என்கிற கஷ்டத்தோடு அவனை ஒரு ரயில் பெட்டியில் அமர வைத்து விட்டு அவனுக்கு தேவையான உணவுப் பொருட்களை எல்லாம் கொடுத்து விட்டு அந்த மகனிடத்தில், மகனே, முதல் முறையாக இந்த ரயிலில் நீ பயணம் செய்ய போகிறாய். அறிமுகம் இல்லாதவர்கள் வரலாம், அச்சமூட்டுபவர்கள் வரலாம். உனக்கு அச்சமோ பயமோ ஏற்படுகிற நேரத்தில் இந்த கடிதத்தை பிரித்துப்பார் அப்படி என்று அவன் கையில் ஒரு கடிதத்தை கொடுத்து விட்டு ரயில் தொடங்குகிறது. அவர் அதை கொடுத்து விட்டு அவர் சென்று விடுகிறார். அன்புமிக்கவர்களே, கொஞ்ச நேரம் அந்த மகன் மகிழ்ச்சியாக இருந்தான். நேரம் செல்ல செல்ல அவனுக்கு கொஞ்சம் அச்சம் ஏற்படுகிறது. மதியம் ஒரு 12 மணி இருக்கும். அந்த மகனுக்கு உண்மையாகவே மனதில் ஒரு குழப்பம். ஐயோ, நம்மளை யாராவது பிடிச்சிட்டு போயிடுவாங்களோ அல்லது நம்ம போய் சரியாக சேர்ந்து விட மாட்டோமோ என்கிற அச்சத்திலும் கலக்கத்திலும், சரி அப்பா ஏதோ ஒரு லெட்டர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு என்று அந்த கடிதத்தை எடுத்து பிரித்து பார்த்த நேரத்தில் அந்த கடிதத்தில் இப்படியாக எழுதியிருந்தது: அன்பு மகனே,
நான் எங்கும் செல்லவில்லை, நான் அடுத்த பெட்டியில் தான் அமர்ந்திருக்கிறேன், எழுந்து நீ அடுத்த பெட்டிக்கு வரவும் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. அந்த மகன் அடுத்த ரயில் பெட்டிக்கு சென்ற பொழுது அங்கே அவனுடைய தந்தை முகமலர்ச்சியோடு காத்து கொண்டிருந்தாராம். அன்புமிக்கவர்களே, இதுதான் ஒரு தந்தையினுடைய பேரன்பு, தந்தையினுடைய பராமரிப்பு. இதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட துன்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் வருகிற நேரத்தில் நம்மை பராமரிக்கிற இறை அன்பு எப்பொழுதும் நம்மை சூழ்ந்திருக்கிறது. பவுலடியாரை போல அச்சமுறாமல் நம்பிக்கையில் நிலைத்து நின்றால் கடவுளுடைய பராமரிப்பை நம்மாலும் உணர முடியும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.